நான் இவ்வளவு செய்திருக்கிறேன், எத்தனை அமல்கள் செய்திருக்கிறேன். நான் ஒரு ஹஜ் செய்திருக்கிறேன், 2 ஹஜ் செய்திருக்கிறேன், ஆஜியா இருக்கிறேன், அல்ஹாஜா இருக்கிறேன், எல்லாம் செய்திருக்கிறேன். அல்லாஹ் எனக்கு நிச்சயமாக என்ன தருவான், நாளை மறுமையிலே மிகப்பெரிய அந்த சுவனத்தை தருவான் என்று சொல்லி நிறுத்தப்படுகின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை நிறுத்தி அவனிடத்தில் அமல்கள் இருப்பது ஒரு பக்கம், அல்லாஹ்வுக்கு செய்த, அல்லாஹ்வுக்கு எதிரான, அல்லாஹ்வுக்கு பாவமான காரியங்களை செய்த நிலை இன்னொரு பக்கம். இதுவெல்லாம் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் முதலில் மன்னிக்க வேண்டும். குற்றங்களில் 2 வகை. குற்றங்களில் முதலாவது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய குற்றங்கள், இரண்டாவது இன்சானுக்கு செய்யக்கூடிய குற்றங்கள். இந்த 2 குற்றங்களையும் அல்லாஹ் தஆலா பட்டியலிட்டு அந்த நேரத்தில் இவனுடைய நன்மைகள் எல்லாம் இல்லாமல் ஆக்கப்பட்டு கடைசியிலே எந்த நன்மையும் இல்லாமல் 0விலே நின்று அதற்கு பிறகும் தீமை இவனிடத்திலே இருந்து அந்த தீமை இவன் மீது சாட்டப்பட்டு பிற மக்களை அவமானப்படுத்தியதை, பிற மக்களை கண்ணிய குறைவாக நடத்தியதை, பிற மக்களை கேவலப்படுத்தியது, பிறருடைய பொருளாதாரத்தை அநியாயமாக கொள்ளையடித்ததை, பிறரிடத்திலே வட்டி வாங்கி சாப்பிட்டதை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி அடுத்தவனுடைய தீமைகளை இவன் மீது சுமத்தி இவன் கடைசியிலே நரகம் போக போகிறானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆக கேவலம், ஆக துரதிர்ஷ்டம், இப்படியான ஒரு துரதிர்ஷ்டசாலி இல்லவே இல்லை என்றார். நான் போனது எப்படி, நான் உள்ளே நுழைந்தது எப்படி, அல்லாஹ் தஆலா எனக்கு கண்டிப்பாக என்ன செய்வான், சுனத்தை தருவான் என்ற சிந்தனையோடு தான் நான் நுழைந்தேன். ஆனால் கடைசியிலே நரகப்படுகொலை, கடைசியில் நரகப்படுகொலை. யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள் சகோதரர். அதனால் தான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு இடத்திலும் சொல்வான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், சரியான முறையிலே ஈமான் கொண்டு அதற்கு பிறகு நல்லமல் செய். வெறுமனே நல்லமல் செய்தல்ல, சரியான முறையில் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்து. தீமையான முறையில ஈமான் கொண்டால் நம்முடைய நற்கர்மங்கள் பலனளிக்காது. நல்ல முறையில ஈமான் கொண்டு அமல் செய்யாமல் போனால் அப்பொழுதும் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய, நான் ஈமானிலே சரியாக இருக்கிறேன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்தில் நான் உதவி தேடவில்லை, என்னுடைய ஈமான் சரியாக இருக்கிறது. அப்படியானால் என்னுடைய ஈமான் சரியாக இருந்தால் என்ன அமல் இருக்க வேண்டுமா வேண்டாமா? என்னுடைய ஈமான் யாரிடத்தில் வைத்திருக்கிறேன், அல்லாஹ்விடத்தில் வைத்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய ஈமான் சரியாக இருந்தால், அல்லாஹ்வை நான் சரியாக பயந்தால் என்னிடத்தில் அடுத்து வர வேண்டியது என்ன? இபாதத், அமலுஸ் ஸாலிஹாத். அது என்னிடத்திலே இல்லை என்றால் அப்பொழுதும் என்ன செய்ய போவதில்லை, அல்லாஹ்விடத்திலே நன்மை கிடைக்க போவதில்லை. அச்சனையும் கொண்டு வந்து நிறுத்தி முஃபல்லிஸாக, போண்டியானவனாக நாளை மறுமையிலே இவன் மாறுவான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள், பெரும்பாவங்களை விட்டும் கொடும்பாவங்களை